பெண்கள் பக்கத்துல மிக முக்கியமான ஒரு பிழை ஒன்று இருக்குதுன்னு தெரியுமா? இந்த புரிந்து கொள்வதில், அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுவதில் மிச்சமே பிழை விடுறவங்க பெண்கள் தான். ஏண்டா ஆண்கள் ஏதாவது நலவுக்கு செஞ்சாலும் அதை பெண்கள் பிழையாக கணக்கெடுப்பாங்க. அதுக்கு ஒரு படிப்பினைக்காகவே ஒரு கதையை சொல்றேன். அது உண்மையாக நடந்திருக்கவும் கூடும், அல்லது ஒரு கற்பனை கதையாகவும் இருக்கலாம். ஆனால் நிறைய படிப்பினை இருக்கு. ஒரு புதுசாக திருமணம் முடிச்ச 2 பேர், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேரும் பாதையில போய் கொண்டிருக்கிறாங்க. போற நேரத்தில் 2 பேரும் கல்யாணம் முடிச்ச புதுசு போய் கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு நாய் ஒன்று விரட்டி வருது. நாய் முன்னால நிக்குது, குறைச்சிக்கொண்டு நிக்குது. இப்ப ஹஸ்பண்ட் நினைக்கிறார் என்ன தெரியுமா? இந்த நாய் பாக்குற பார்வை, நாய் குறைக்கிற குறைவை பார்த்தா 2 பேரையும் கடிச்சு போட்டுற மாதிரி விளங்குது. அப்ப ஹஸ்பண்ட் நினைக்கிறாரு, முடிச்ச புதுசு தானே, மனைவியோடு இருக்கிற அன்பு, மனைவி பாவம் என்பதற்காக நாய் கிட்ட வந்த உடனேயே தன்னுடைய மனைவியை தூக்கி பிடிச்சு கொள்றான். காரணம், நாய் கடித்தால் என்னை மாத்திரம் கடித்துட்டு போகட்டும், மனைவியை கடிக்க கூடாது என்ற நல்ல நோக்கத்துக்காக வேண்டி மனைவியை தூக்கினார். நாய் போன உடனேயே மனைவி இறக்கி விட்ட உடனே மனைவி என்ன தெரியுமா ஹஸ்பண்டை பார்த்து திருப்பி சொல்றா, கல்யாணம் முடிக்க முன்னால நாயை கண்டா கல்ல தூக்கி நீங்க முடிச்சதுக்கு அப்புறம் என்ன தூக்கி அடிக்க பாக்குறீங்களா அப்படின்னு கேட்டாங்க. பாருங்க சகோதரர்களே, அவ எவ்வளவு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பாருங்க. ஹஸ்பண்ட நோக்கம் மனைவியை பாதுகாக்கிறதுக்கு, ஆனா பாதுகாத்ததற்கு பின்னாடியும் பெண்கள் அதை வேறமா வழங்க பாக்குறாங்க. அப்ப இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பெண்கள் பக்கத்தில் அதிகமாக இருக்கிறது. எனவே அவைகளை முற்று முழுதாக அழிச்சு போட்டுரும், இல்லாமல் ஆக்கிரும். அப்ப குடும்பத்துல விரிசல்கள், பிரச்சனைகள் அப்ப வராது. அடுத்ததாக அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்னும் ஒரு விஷயம் என்ன தெரியுமா? குடும்ப வாழ்க்கையில விரிசல்கள், பிரச்சனைகள் வராமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ரசூலுல்லாஹ் பெண்களிடம் இருக்கிற மோசமான ஒரு பண்பை சுட்டி காட்டினார்கள் அல்லவா? அந்த பண்பு எங்களிடம் வரக்கூடாது. என்னண்டா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள். அதுக்கு 2 காரணம். அதுல ஒரு காரணம் என்ன தெரியுமா? தக்ஃபுர்னல் அஷீர, கணவன்மாருக்கு நன்றி மறந்து பேசுவார்கள். எவ்வளவுதான் கணவன்மாரு மனைவிக்கு காலம்பூராக உதவி செய்தாலும் ஒரு நாளைக்கு அந்த உதவி செய்ய மறந்தால், அல்லது ஒரு நாளைக்கு ஏதோ காரணத்துக்காகவே அந்த வேலையை செய்வதற்கு தவறுதலாக ஏற்பட்டால் பெண்கள் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? உதாரணம், எதனாலும் வேலை விட்டு வார நேரத்தில் கடையால ஏதாவது கொண்டு வரது, சொல்ற சாமன் எல்லாத்தையும் கொண்டு வரது. ஒரு நாளைக்கு மறந்து போனா வீட்டுல மனைவி வந்ததோட கேட்பா, ஏன் கொண்டு வரல? அல்லாஹ் இன்னைக்கு மறந்துட்டு, அல்லது இன்றைக்கு கொஞ்சம் காசு கையில இல்ல, அதனால நாளைக்கு எடுப்போம் சொன்னா போதும். பெண்கள் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இதைத்தானே இந்த நாளும் சொல்றீங்க, ஒரு நாள் சொல்லி நான் சின்ன சாமனை நீங்க சரியா டைம் கொண்டு வந்திருக்கிறீங்கன்னு கேட்டுருவாங்க. அதோட தக்ஃபுர்னல் அஷீர் எல்லாம் முடிஞ்சாச்சு. அதுக்கு முன்னாடி உங்களை ரெஸ்டாரண்ட் கூட்டு போய் சாப்பாடு வாங்கி தந்தது, ஃபுட் சிட்டி கூட்டிட்டு போய் வேண்டிய தடுங்கன்னு சொன்னது, பாக்க கூட்டி போய் ஐஸ்கிரீம் வாங்கி தந்தது, உடுப்பு வாங்கி தந்தது, பெருநாளைக்கு அது வாங்கி எல்லாம் ஹலாஸ், எல்லாம் முடிஞ்சு. தக்ஃபுர்னல் அஷீர். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இந்த மோசமான பண்பு பெண்களிடத்தில் இருக்கிற காரணத்தினால் இந்த பண்புள்ள பெண்கள் நரகத்தில் இருப்பார்கள் என்று சொன்னார். எனவே சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த பண்பு பெண்களிடத்தில் இருந்தால் தயவு செய்து விட்டுருங்க, தயவு செய்து விட்டுருங்க. இதை இப்படி இந்த மோசமான வார்த்தைகளை யூஸ் பண்ணிவிடக் கூடாது. இப்படி பேசுற நேரத்தில் தான் ஹஸ்பண்டும் பார்க்கிற, என்னடா இது இவ்வளவு செஞ்சும் இவன் நன்றி வைக்கிறா இல்லைன்னு சொல்லி ஹஸ்பண்டும் கொஞ்சம் சத்தத்தை உரத்தி பேச, அவவும் கொஞ்சம் சத்தமாக பேச, அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். இப்ப 2 பேருக்கும் மார்க்கம் இருந்தா என்ன அர்த்தம்? மனசுல கொஞ்சம் கோபம் வந்தாலும் அப்படியே தணிஞ்சிடும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன மாதிரி மார்க்கத்தை நம்ம மார்க்கப்பட்ட கூட்டிக்கிறோம், ஆண்களும் தான் பெண்களும் தான். அப்ப குடும்ப பிரச்சனைகள், விரிசல்கள் வராது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளணும்.